வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை குழம்பு. பொன்னாங்கண்ணி கீரை வச்சு குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வறுத்துட்டும் சேர்க்கலாம், அது இன்னுமே வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வறுக்கலை. பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 100 கிராம் தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் அது கூடயே சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம பருப்பு வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 2 விசில் அளவு வேக வைப்போம். கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கிடும். கழுவி வடிய விட்டுறலாம். இப்போது சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க வச்சுருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா வதங்க விட்ருவோம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கீரையும் தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம். கீரையில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடும். கீரை கழுவும் போது உப்பு மஞ்சள் போட்டு கழுவுங்க, அது இல்லாமல் கழுவாதீங்க. எப்படினாலும் கொசு ஏதாவது உட்காந்துருக்கும், அதனால் கண்டிப்பாக உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்துக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இது பொன்னாங்கண்ணி கீரையில் தான் செய்யணும்னு இல்லை, நம்மளுக்கு என்ன கீரை தோணுதோ அதில் வச்சு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு கடைஞ்சாச்சு. கீரையும் கொஞ்சம் வதங்கிட்டு அது கூட நம்ம கடைஞ்ச பருப்பை சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எந்த அளவு ஊற்றி சாப்பிடுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே சேர்த்துருக்கேன். குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணுன்னா நம்ம கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்மளோட கீரை குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பருப்பு மிக்ஸ் பண்ணதும் ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டோம்னா போதும், அதை விட அதிகமாக வைக்கணுன்றது இல்லை. நாங்கள் இப்போ கீரை குழம்பு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.